கந்த சஷ்டி விரதம் 48 நாள் விரதம் இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிடலாமா, வீட்டில் சமைக்கலாமா, நம்ம சுத்தமாக இருந்தால் போதுமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் சாப்பிடாம சுத்தமாக இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. 48 நாள்ன்றது சும்மா நாள் இல்லை. ஸோ அதனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் மட்டும் சுத்தபத்தமாக விரதம் இருங்க. 48 நாளில் சில பேருக்கு 2 வாட்டி பீரியட் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. 2 வாட்டி ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த பீரியட் டைமில் மட்டும் பூஜை பண்ணுறது, விளக்கு ஏற்றுறது ஸ்கிப் பண்ணுங்கள். மற்றபடி விரதம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, ஒரு வேளை சாப்பாடு விடுறீங்களா, இல்லை 3 வேளை சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு உங்களால் இருக்க முடியுமான்னு பார்த்துங்க. 3 வேளை சாப்பிடாம இருக்க முடியாது, உடம்ப பார்த்துக்குங்க. நீங்கள் நான்வெஜ் மட்டும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு விரதம் இருக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க விரதம் இருக்கலாமான்னு கேட்குறீங்க. அவசியம் இல்லை. நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினச்சதே போதும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு பூஜை மட்டும் 3 வேளையும் பண்ணலாம். அதாவது காலை மாலையும் தீபம் ஏற்றி முருகருக்கு என்ன நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த 48 நாள் கணவன் மனைவி ஒன்றா இருக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. அது உங்களோட விருப்பம். பீரியடுன்றது வந்துட்டு இயற்கையாக வருது. இந்த நான்வெஜ் சாப்பிட்றது கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறதால நம்மளோட மனசுக்கு பொறுத்தது. உங்கள் மனசுக்கு வேண்டாம்னாக்கா நீங்கள் சுத்தமாக இருக்கலாம். அதை பற்றி நீங்களே திங்க் பண்ணிங்க. ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை. 48 நாளும் 6 தீபம் ஏற்றணுமா, வெற்றிலை தீபம் ஏற்றணுமான்னு கேட்குறீங்க. அவசியம் இல்லை. முருகருக்கு ஏதாச்சும் ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் 6 தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றினாலே போதும். விரதமே இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த 48 நாளும் முருகருக்காக ஒரு தனியாக ஒரு விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. அதுவும் முருகர் ஏற்றுக்குவார். உங்களோட உடம்பு சூழ்நிலை பார்த்துக்குன்னு நீங்கள் விரதம் கந்த சஷ்டி விரதம் 48 நாள் விரதம் இருக்கும்போது நான்வெஜ் சாப்பிடலாமா, வீட்டில் சமைக்கலாமா, நம்ம சுத்தமாக இருந்தால் போதுமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் விரதம் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் மட்டும் சாப்பிடாம சுத்தமாக இருந்தால் போதும். வீட்டில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. 48 நாள்ன்றது சும்மா நாள் இல்லை. ஸோ அதனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் மட்டும் சுத்தபத்தமாக விரதம் இருங்க. 48 நாளில் சில பேருக்கு 2 வாட்டி பீரியட் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. 2 வாட்டி ஆனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த பீரியட் டைமில் மட்டும் பூஜை பண்ணுறது, விளக்கு ஏற்றுறது ஸ்கிப் பண்ணுங்கள். மற்றபடி விரதம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ, ஒரு வேளை சாப்பாடு விடுறீங்களா, இல்லை 3 வேளை சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு உங்களால் இருக்க முடியுமான்னு பார்த்துங்க. 3 வேளை சாப்பிடாம இருக்க முடியாது, உடம்ப பார்த்துக்குங்க. நீங்கள் நான்வெஜ் மட்டும் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு விரதம் இருக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க விரதம் இருக்கலாமான்னு கேட்குறீங்க. அவசியம் இல்லை. நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினச்சதே போதும். ஏன்னா கடவுளுக்கு தெரியும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு பூஜை மட்டும் 3 வேளையும் பண்ணலாம். அதாவது காலை மாலையும் தீபம் ஏற்றி முருகருக்கு என்ன நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த 48 நாள் கணவன் மனைவி ஒன்றா இருக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. அது உங்களோட விருப்பம். பீரியடுன்றது வந்துட்டு இயற்கையாக வருது. இந்த நான்வெஜ் சாப்பிட்றது கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறதால நம்மளோட மனசுக்கு பொறுத்தது. உங்கள் மனசுக்கு வேண்டாம்னாக்கா நீங்கள் சுத்தமாக இருக்கலாம். அதை பற்றி நீங்களே திங்க் பண்ணிங்க. ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை. 48 நாளும் 6 தீபம் ஏற்றணுமா, வெற்றிலை தீபம் ஏற்றணுமான்னு கேட்குறீங்க. அவசியம் இல்லை. முருகருக்கு ஏதாச்சும் ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் 6 தீபம் வெற்றிலை தீபம் ஏற்றினாலே போதும். விரதமே இல்லைனாலும் பரவாயில்ல. அந்த 48 நாளும் முருகருக்காக ஒரு தனியாக ஒரு விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. அதுவும் முருகர்